அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் ஃபிஹில் படித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஃபிஹில் பாஸ்ட் டென்ஸ் மாதி என்று சொல்லுவோம். அரபில் மாதி முடிச்சிட்டோம். இப்போ முதாரி அப்படின்டா ப்ரெசன்ட் டென்ஸ். சரியா? ஃப்யூச்சர் டென்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸும் அரபில் சேம் தான். ஸோ அது நல்ல லேசி. ஸோ பாஸ்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸும் மட்டும்தான் படிக்கிறது. ஓகே, நாங்கள் பாஸ்ட் டென்ஸில் படித்தோம். நசரா எப்படி படித்தோம் தெரியுமா? ஹுவ நசரா ஹுமா நசரா ஹும் நசரு ஹிய நசரத் ஹுமா நசரதா ஹுன்ன நசர்னா அந்த நசர்த்தா அந்தும நசர்த்துமா அந்தும் நசர்த்தும் அந்தி நசர்த்தி அந்தும நசர்த்துமா அந்துன்ன நசர்த்து நன நசர்த்து நहुன்னு நசர்னா. இது அதை முடிகிற சவுண்டை வச்சு நாங்கள் அதை சொன்னோம். பாஸ்ட் டென்ஸில் அதுக்குள்ளே வர லமீர் அப்படின்னா அதுக்குள்ளே வர ப்ரோனவுன் என்னன்ட்டு அதே மாதிரி தான் ப்ரெசன்ட் டென்ஸுக்குள்ளேயும் ப்ரோனவுன் இருக்குது. சரியா? ஆனால் நாங்கள் பாஸ்ட் டென்ஸில் கடைசி எழுத்து மட்டும்தான் மாறும். ப்ரெசன்ட் டென்ஸில் எழுத்தும் கடைசி எழுத்தும் ரெண்டும் மாறும். ஓகேயா? ஸோ இதை ப்ரெசன்ட் டென்ஸ் சார்ட்டை போட்டிக்குது. ஸோ நாங்கள் நினைவச்சுக்கொள்ளும் எப்படி தெரியுமா? ஓகே, நான் முதல்ல சொல்கிறேன் சார்ட்டை குயிக்கா, அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ ஹுவ யன்சுரு ஹுமா யன்சுரானி ஹும் யன்சுரூன ஹிய தன்சுரு ஹுமா தன்சுரானி ஹுன்ன யன்சுர்னா அந்த தன்சுரு அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்னா அந்துன்ன இல்லை அந்தும் தன்சுரூன அந்தி தன்சுரீன அந்துமா தன்சுரானி அந்துன்ன தன்சுர்னா அன அன்சுரு நஹ்னு நன்சுர். ஓகேயா? ஸோ இதில் எப்படி வரும் என்று சொன்னால் முதலாவது வார்த்தை யன்சுரு. சரியா? இப்போ நாங்கள் பாஸ்ட் டென்ஸில் நசரா என்றா அவன் உதவி செஞ்சான், பாஸ்ட் டென்ஸ். யன்சுரு என்றா இப்போ நசரக்குள்ளே என்ன வந்துக்குதுன்னா யா ஒன்று முதல்ல எண்டிங் ராக்கு பதிலாக ரூ ஆகிக்குது. யன்சுரு இப்படி வந்தால் இது அர்த்தம் யன்சுரு என்று வந்தால் அவன் உதவி செய்கிறான், செஞ்சான் இல்லை செய்கிறான், செஞ்சு கொண்டிருக்கிறான். சரியா? அவன் உதவி செய்கிறான். ஸோ அது ப்ரெசன்ட் டென்ஸாக மாறுது. அப்போ எப்படி சொல்கிறேன்? அவர்கள் இருவர்கள் உதவி செய்கிறார்கள். அவர்கள் இருவர்கள் அவங்க ரெண்டு பேர் உதவி செய்கிறார்கள். அப்போ என்ன செய்யுதுண்டா ய மாறுது இல்லை, என் சுருல ய மாறுது இல்லை. கடைசி எழுத்து என் சுரு என்றது என் சுராணி. ஆணி நினைக்கு தானே முஸ்லீம் ஆணி மாதிரி என் சுராணி. அது ஃபிஹில் இசம் வேறு. நான் சும்மா சொல்கிறேன், அதே சவுண்ட் தான் வருது, என் சுராணி. இப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது, என் சுராணி இது இசுமோ தெரியா அப்படின்னு. இது சவுண்ட் இசும் இல்லை. ஸோ அதுதான் ஃபீல் படித்தா தான் மேலே. இப்போ யாவால் ஸ்டார்ட் ஆகிற சுற்றி இது என் சுராணி அது ஃபீலாக தான் இருக்குது. சரியா? இசுமேன்னு நினச்சிட்டு வாடம். ஓகே, அப்போ அவர்கள் உதவி செய்கிறார்கள், அவர்கள் உதவி செய்கிறார்கள் இல்லாட்டி அவங்க உதவி செய்கிறாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் செஞ்சாங்க இல்லை செய்கிறாங்க, செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஹும் என் சுருன ஊன சவுண்ட் வருது. அதுதான் நான் சொன்னேன், ஃபிஹில படிக்காமல் எங்களுக்கு ஊன சவுண்ட் வந்துண்டு இசுமெண்டு சொல்லலாம். ஏண்டா முஸ்லீம் ஊனேண்டு சொல்லலாம். ஏண்டா ஃபிஹில படித்தா தான் எங்களுக்கு இது ஃபிஹிலா இசுமேண்டு விளங்கும். ஸோ இப்போ பாருங்கள், முதலாவது மூணு சரியான லேசி. ஹுவ என் சுரு ஹுமா என் சுரானி ஹும் என் சுருன. மூணுமே ஏழு ஸ்டார்ட் ஆகுது. முடிகிறது ஒன்று ரூல முடியுது, ஒன்று ஆணில முடியுது, ஒன்று ஊனில முடியுது. அப்போ ஹுவ என் சுரு ஹுமா என் சுரானி ஹும் என் சுருன. ஹுவ என் சுரு என்றா அவன் உதவி செஞ்சான், அவன் உதவி செய்கிறான், செஞ்சு கொண்டிருக்கிறான். ஹுமா என் சுரானி என்றா இப்போ அவர்கள் இருவர்கள் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, செய்கிறாங்க. ஹும் என் சுரூன் என்றா அவர்கள் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் உதவி செய்கிறார்கள். ப்ரெசன்ட் டென்ஸ். ஆனால் இதை நல்லா நினச்சிக்கோங்க. இப்போ நான் ஹுவ என் சுரு என்று சொன்னதுக்கு அரபு குர்ஆனில் வரப்போல என் சுரு என்று தான் வரும். ஆனால் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள ஹுவன்றதை நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா அது என் சுரு என்று கூட அது ஹுவ அதுக்குள்ளே இருக்குது. நாங்கள் பாஸ்ட் டென்ஸ் படித்த மாதிரியே தான் ஹுவ அதுக்குள்ளே ஆல்ரெடி இருக்குது. சரியா? ஸோ ஹுவ வராட்டியும் என் சுருக்குள்ளே ஹுவ ஆல்ரெடி இருக்குது. நான் அதை பாடம் பண்ணுறதுக்கு லேசாகிக்கிறதுக்கு தான் ஹுவ என் சுரு ஹுமா என் சுரானி ஹும் என் சுருன்னு பாடம் பண்ணுற வழியாக அது ஹுவ ஹுமா ஹும் அது உள்ளுக்கு ஆல்ரெடி இருக்குது. இது கிளியர் என்று நினைக்கிறேன். ஓகே, அப்போ ஹியர் ஒரு பெண், அவள் என்று வரப்போக்கல அது வந்தது தேவா மாறுது தன் சுரு. ஓகேயா? முதல்ல என் சுரு தான் இஞ்சி தன் சுரு சரியான லேசி. என் சுரு தன் சுருவாவது தே வருது பெண் வரப்போக்கல.
அப்போ தன்சுரு என்ற என்ன அர்த்தம்? அவள் உதவி செய்கிறாள், அவள் உதவி செய்கிறாள். அப்போ ரெண்டு பெண்கள் உதவி செய்கிற எப்படி சொல்லிட்டு தன்சுராணி, தன்சுராணி. சரியா? அப்போ எப்படி சொல்கிற வந்து நிறைய அவர்கள் பெண்கள் உதவி செய்கிறார்கள், நிறைய பெண்களா? அவர்கள் அவர்கள் என்றா அவள்கள், அவர்கள் என்று விட அவள்கள், அவள்கள் உதவி செய்கிறார்கள். இல்லாட்டி அவள்கள் என்று தான் எடுக்கணும். அவள்கள் உதவி செய்கிறார்கள். அவர்கள் என்ற ஆண், அவள்கள் என்ற பெண். ஸோ அவள்கள் உதவி செய்கிறார்கள் எப்படி சொல்றது? என் சுர்ணா. ஓகே, என் சுர்ணா, என் சுர்ணா அவள்கள் உதவி செய்கிறார்கள், உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. என் சுர்ணா நல்லா பாருங்க. யா 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 வந்துச்சு முதல் மூணு. ஹுவ என் சுரு, ஹுமா என் சுரானி, ஹும் என் சுருன்னு. அப்புறம் பெண் என்று வரக்குள்ள ஹிய தன்சுரு, ஹுமா தன்சுரானி, ஹுன்னு என்று வரப்போகல மறுபடியும் யா பேக் வருது. என் சுர்ணா யா வருது பேக். ஓகே, தாத்தா வந்து யா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் எப்படி நினைச்சுக்கொள்ளுமேண்டா வை 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 டி டி வை, யா யா யா, தாத்தா யா மரம் வருது. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அது சுட்டி தான் நான் அதை ரிப்பீட்டாக சொல்கிறேன். யா யா யா, தாத்தா யா. ஸோ அது சுட்டி. அப்போ இந்த பாடமாக்குங்க. ஹுவ என் சுரு, ஹுமா என் சுரானி, ஹும் என் சுருன, ஹிய தான் சுரு, ஹுமா தான் சுரானி, ஹுன்ன என் சுர்னா. ஒரு 5 தடவை சொல்லுங்கள், பாடமாகிடும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்தது வந்து இப்போ அந்தக்கு போகிறோம். அந்த வரப்போகல சரியான லேசி. அந்த தாவால தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த தன்சுரு, அந்துமா தன்சுரானி, அந்தும் தன்சுருன. எப்படி ஹுவாக்கு என்சுரு என்று வந்துச்சோ அந்தக்கு தன்சுரு என்று வருது மூணுமே. சரியா? அப்போ அந்த ஐட அர்த்தம் எப்படி வருது? அந்த தன்சுரு என்றா அவன் உதவி செஞ்சான். அவன் இல்லை, நீங்கள். அந்த என்ன நீங்கள், நீங்கள் உதவி செய்கிறீங்க, நீங்கள் உதவி செய்கிறீங்க என்ற ப்ரெசன்ட் டென்ஸ் தானே. ஹுவ என் சுரு என்றா அவன் உதவி செய்கிறான், அது ஹுவ. அந்த வரப்போகிற அந்த தன் சுரு என்றா நீங்கள் முன்னுக்கிற, நீங்கள் உதவி செய்கிறீங்க. சரியா? நீங்கள் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அந்த தன்சுரு. அந்துமா தன்சுரானி, நீங்கள் இருவர்கள் உதவி செய்கிறீங்க, உதவி செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அந்தும் தன்சுருன என்றா நீங்கள் எல்லாம் உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. இல்லை, நீங்கள் எல்லாம் உதவி செய்கிறீங்க, நீங்கள் உதவி செய்கிறீங்க, நீங்கள் இருவர் உதவி செய்கிறீங்க, நீங்கள் எல்லாம் உதவி செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அது அந்த தன்சுரு. அந்துமா தன்சுரானி, அந்தும் தன்சுருன. அந்தி வரக்குள்ள தன்சுரீன, நீ ஒரு பெண் உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாய், நீ ஒரு பெண். அந்தி தன்சுரீன, அந்துமா தன்சுரானி. சரியா? அதே தான் நீ ஒரு இரு பெண்கள் உதவி செய்கிறார்கள், செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இரு பெண்கள் உதவி செய்கிறார்கள். டிரான்ஸ்லேஷன் அந்துன்ன தன்சுர்னா, அந்துன்ன தன்சுர்னா. சரியா? அப்படின்னா நீங்கள் நிறைய பெண்கள், நீங்கள் பெண்கள் உதவி செய்கிறீர்கள், இல்லாட்டி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அந்த கருத்துப்பட்ட டிரான்ஸ்லேஷன் வருது. பேசிக்காக என்ன விளங்கணும் என்று சொன்னால், அந்த என்று வரப்போகல நீங்கள், ஹுவ என்று வரப்போகல அவர்கள். சரியா? ஹுவல வருது எப்படி? வை யா யா யா, தாத்தா யா. சரியா? ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்னல. அப்படின்னா ஹுவ என் சுரு, ஹுமா என் சுரானி, ஹும் என் சுருனா, யா யா யா. ஹிய தன்சுரு, ஹுமா தன்சுரானி, ஹுன்ன என் சுர்னா, தாத்தா யா. ஆனால் அந்த என்று வரப்போகல எல்லாமே தாள தான் வருது. அந்த தன்சுரு, அந்துமா தன்சுரானி, அந்தும் தன்சுருன, அந்தி தன்சுரீன, அந்துமா தன்சுரானி, அந்துன்ன தன்சுர்னா. ஓகேயா? அப்புறம் அன என்று வரப்போகல அன அன்சுரு, நஹ்னு நன்சுரு, அன அன்சுரு, நஹ்னு நன்சுரு. சரியான லேசி. ஸோ அனேக்கு வந்து ஆ வருது, நஹ்னுக்கு வந்து நான் வருது. ஸோ இதில் நான் எப்படி நினைவச்சுக்கொள்ளுன்னா, இதை ஃபிகில்வல் எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபிகிலும் த என்டி என்ற வார்த்தையில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா ANTY ஒன்று ஏஆல் ஸ்டார்ட் ஆகும், அது அன்சுரு நான் என்று சொல்லக்கொள்ள. அப்போ நர்வால் ஸ்டார்ட் ஆகும், அது வந்து நாங்கள் என்று சொல்ல போகல. ஆல் ஸ்டார்ட் ஆகும்,
சிலதுக்கு பெண்கள் அந்த எல்லாமே டேவாலி ஸ்டார்ட் ஆகுது, அந்த கேட்டகரியில் அந்த அந்துமா அந்தும் அந்தி அந்துமா அந்துன்னு எல்லாம் தேவாலி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பெண்கள் ஹியவும் ஹுமாவும் பெண்கள் ஹுமாவும் தேவாலி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து எல்லாமே ஏவாலி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவரை தான் இதில் என்ன வச்சுக்கொள்ளிக்குது. இதில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துக்குது. கன்ஃபியூஷன் என்று சொல்கிறத விட இது ஒரு நாங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் உண்டு. நீங்கள் நோட் பண்ண விளங்கும் உங்களுக்கு அந்த அந்த தன்சுரு என்று இருக்குது, ஹிய என்ற கொலை தன்சுரு என்று தான் இருக்குது. ஸோ குர்ஆனில் தன்சுரு என்று வந்தால் அந்த தாவால் வந்தால் அது ஒன்றோ அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒன்றோ நீங்கள் என்னும் எடுக்கலும் இல்லாட்டி அவள் என்னும் எடுக்கலும். ஆனால் எங்களுக்கு குர்ஆனில் எப்பயுமே ஒரு கன்ஃபியூஸ் வராது. அது நீங்களா அவளாண்டு அது வெட்டத்தை பொறுத்து எங்களை வெட்டத்தை பார்த்து எங்களுக்கு சொல்லலும் அது பெண்ணொன்று பற்றி பேசப்படுதா அப்படி இல்லாட்டி அவளை அது என்னது. ஸோ இதை அந்த தன்சுரு ஹிய தன்சுரு இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தன்சுரானியும் அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அது அப்படியுமே அவ்வளோ வாரதே இல்லை, குறவு. ஸோ இதை அந்தையும் ஹியையும் அதை எடுத்து வச்சு எங்களுக்கு கண்டுபிடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதை ஒரு நசரன்றது ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை வந்து எங்களுக்கு வேண்டிய ஒரு ஃபிகலுக்கு அப்ளை பண்ணிலும். இப்போ உதாரணத்துக்கு ஹுவய குலு ஹுமாய குலானி அக்கலை என்ற ஈட்டின்றது. ஸோ ஹுவய குலு ஹுமாய குலானி ஹும் ய குலுன்னு ஹிய தாவு குலு ஹுமா தாவு குலானி உன்னைய குல்னா அந்த குல் அந்த தாவு குலு அந்துமா தாவு குலானி அந்தும் தாவு குலுன அந்தி தாவு குலீன அந்துமா தாவு குலானி அந்துன்னு தாவு குல்னா ஆனால் அவு குலு நவுனு நவு குலு அதை மாதிரி அப்ளை பண்ணணும். இப்போ அபதன்றது வணங்குறது. அப்போ எங்களுக்கு உவ யகுபுது உமா யகுபுதானி ஹும் யகுபுதூன ஹிய தவுபுது உமா தவுபுதானி ஹுன்ன யகுபுத்னா அந்த அவுபுது சரி அந்த இல்லை எனக்கு அந்த தவுபுது அந்துமா தவுபுதானி அந்தும் தவுபுதூன அந்தி தவுபுதீன அந்துமா தவுபுதானி அந்துன்ன தவுபுத்னா அன அவுபுது நஹுனு நவுபுது. ஸோ அதுதான் ஈயாக்க நவுபுது நாங்கள் நவுபுது என்ற வணங்கு நான் தானே. அப்போ நாங்கள் ஈயாக்க நவுபுதுண்டா நாங்கள் வணங்குறோம், நாங்கள் வணங்குறோம். க ஈக்கிறது உன்னையா, நாங்கள் வணங்குறோம் உன்னையா. அந்த க முன்னுக்கு வந்து நாங்கள் உன்னைய மட்டும்தான் வணங்குறோம். அது அட்வான்ஸ் கிராமரில் படிப்போம். ஸோ இதுதான் ஐடியா. இது சரியான லேசி. இது படித்தேன்னு சொன்னால் நிறைய இப்போ ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ் ஃபிகில் படிச்சுட்டிங்க, ப்ரெசன்ட் டென்ஸ் படித்தா ஆல்மோஸ்ட் ஃபிகில் முடிஞ்சு. ஸோ வேண்டிய ஃபிகில் எங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணேனும் குர்ஆனில் மாஷா அல்லாஹ்ண்டு. ஸோ ஹைர் இன்ஷா அல்லாஹ். இது தான் ஃபிகிலுடைய ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இதில் அசைன்மெண்ட்டை போடுறேன். இது கஷ்டமாக விளங்கும், கஷ்டமே இல்லை, சரியான லேசி. சரியா கொஞ்சம் 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணோடனே அது வந்துடும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பாடமாக்குங்க இதை. அப்புறம் குர்ஆனில் வார எழுத்துக்களை கண்டுபிடிங்க. இது எழுத்து வெளில என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இதை துவா கேட்டுக்கொண்டு படிச்சிருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இதை குயிக்காக படிக்கக்கூடிய பாக்கியம் தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ். என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குயிக்காக படித்து குயிக்காக குர்ஆனை விளங்குற பாக்கியம் எங்களை எல்லாருக்கும் தரணும். ஆமீன்.